ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.3ல் உள்ள 7வது கணக்கு பார்க்கலாம். 6வது கணக்கு உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதை டச் பண்ணி பார்த்துக்கலாம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழ்காணும் பல்லுறுப்பு கோவைகளுக்கு x-1 என்பது காரணியா என காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கில் 2 சப்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் நான் எடுத்து எழுதியிருக்கிறேன். காரணி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே x-1 இருக்குது, இதை வந்து ஈக்குவல் டு 0ன்னு எடுத்து பாருங்கள். x-1 ஈக்குவல் டு 0னா எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? -1 இந்த சைடு போகும்போது +1. ஓகேவா? இப்போ இந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம இங்கே இருக்கிற இந்த பல்லுறுப்பு கோவையில் நம்ம பிரதியிட்டோம்னா நமக்கு ஆன்சர் 0ன்னு வந்துச்சுன்னா இது ஒரு காரணின்னு சொல்லிடலாம். ஓகேவா? 0ன்னு வரலை அப்படின்னா அது வந்து காரணி அல்ல. ஓகேவா? நம்ம ட்ரை பண்ணலாமா? தீர்வு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத வந்து நான் ஒரு f of xன்னு எடுத்துக்கிறேன். என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். f of xன்னு எடுத்துக்கிறேன். x³ + 5x² - 10x + 4 என்க. ஓகேவா? இப்போ நான் வந்து x-1 ஒரு காரணின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ x-1 ஈக்குவல் டு 0ன்னு போட்டு எக்ஸோட வேல்யூ எடுத்திருக்கோம். இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த 1 அப்படிங்கிறத இந்த f of xல நம்ம பிரதியிட போகிறோம். ஓகேவா? பிரதியிட்டால் என்ன வரும் பாருங்கள். f of 1 ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டாச்சு. இங்கே எக்ஸுக்கு பதிலாக 1, அப்போ 1³ + 5 × 1² - 10 × 1. இங்கே இருக்கிற எக்ஸுக்கெலாம் 1 1ன்னு போடுறோம். அடுத்தால +4 ஈக்குவல் டு 1 கியூப் பண்ணால் 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 வரும். 4 5 மைனஸ் 1 10 10 ப்ளஸ் 4. ஓகேவா? இப்போ ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் முதல்ல கூட்டுங்க. 5 5 1 6 6 4 10. அடுத்தால மைனஸ் போட்டு மைனஸில் இருக்கிறது இந்த ஒரு டேம் தான் மைனஸில் இருக்குது. ஸோ 10. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருது? 0ன்னு வருது. f of 1 வந்து என்ன வருது? 0ன்னு வருது. தேர்ஃபோர் x-1 என்பது f of xஇன் காரணி ஆகும்னு எழுதிடலாம். ஓகேவா? தேர்ஃபோர் x-1 ஆனது f of xஇன் காரணி ஆகும்னு எழுதியாச்சு. ஓகேவா? இதே இதில் செகண்ட் சப்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். x⁴ + 5x⁴ -5x + 1. இதுக்கும் நம்ம x-1 ஒரு காரணியான்னு பார்க்கணும். அதே மாதிரி தான் x-1னா x ஈக்குவல் டு என்ன வந்துடும்? +1ன்னு கிடைக்கும். இந்த 1 இந்த இடத்துல கொண்டு அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிறத நான் வந்து ஒரு g of xன்னு எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு x⁴ + 5x⁴ -5x + 1 என்க. நானே எடுத்துக்கிறேன். இதில் எக்ஸுக்கு பதிலாக என்ன பிரதியிடணும்? 1 பிரதியிட வரும். ஓகேவா? பிரதியிட்டால் என்ன வரும் பாருங்கள். g of 1 ஈக்குவல் டு x⁴ 4னா 1⁴ அடுத்து +5 × 1⁴ -5 × 1 + 1 ஈக்குவல் டு 1 எத்தனை தடவை அடுக்கு பண்ணினாலும் நமக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும். ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 4 5 5 மைனஸ் 4 5 5 அடுத்தால +1. ஓகேவா? இப்போ பாருங்கள். ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் முதல்ல கூட்டுவோம். அல்லது என்ன செய்யலாம்னா +5 -5 கேன்சல் ஆயிரும். ஓகேவா? இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 2ன்னு கிடைக்குது. ஈக்குவல் டு 0ன்னு இருந்தால் தான் அதை வந்து நம்ம காரணின்னு சொல்ல முடியும். இது வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு வரல. ஸோ நம்ம என்ன சொல்லிடலாம்? தேர்ஃபோர் x-1 ஆனது கொடுத்துருக்கிறத நம்ம g of xன்னு எடுத்துருக்குறோம். ஸோ g of xஇன் காரணி அல்லன்னு சொல்லிடலாம். ஓகேவா? காரணியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன சொல்லிடலாம்? காரணி அல்ல அப்படின்னு சொல்லிடலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கொடுத்துருக்குற அந்த என்ன காரணின்னு கொடுத்துருக்காங்களோ அதை ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கணும். எடுத்துகிட்டு அந்த வேல்யூவை இங்கே கொடுத்துருக்குற பல்லுறுப்பு கோவையில் அப்ளை பண்ணால் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா நம்ம அதை வந்து காரணின்னு சொல்லிடலாம். நாட் ஈக்குவல் டு 0 வராமல் வேறு ஏதாவது நம்பர் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லணும்? அது வந்து காரணி அல்லன்னு சொல்லிடலாம். ஓகேவா? இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.